இந்த தபசு நாட்களை முன்னிட்டு உங்களுக்கு ஏற்கனவே 33 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவித்து வருகிறோம். ஆனால் இந்த 34 நாட்கள் இதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய தியாகத்தை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் நம்மை நேசித்த விதங்களை குறித்தும் எதற்காக அந்த தெய்வம் அந்த பூமிக்கு வந்தார், வந்து பாடுபட்டார், வேதனை அடைந்தார், அவ்வளவு துன்பங்களுக்குள்ளே போனார், அவர் எதற்கு வர வேண்டும், நாம யாரு என்கிற ஒரு சிந்தனை. ஏன்னா தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நாம் அவர்கிட்ட நெருங்கி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதினால்தான் உங்களுக்கு மீண்டும் இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறேன். நேற்றைய தினத்தில் ரோமருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்தை சொன்னேன். அப்போ இன்றைக்கு ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ரோமர் 5:8 பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதற்கு முன்பு நான் சொன்னேன், நாம் யார் தெரியுமா? பலனற்றவர்கள், குழந்தை போல தெளிவில்லாதவர்கள். ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:7, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஒரு நல்லவனுக்காக யாரும், அவர் சொல்றாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதுன்னா நீதிமானுக்காக ஒருவர் மரிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு அவன் ஒரு நல்ல நிலையோடு இருக்கிறான், அவங்ககிட்ட தவறு இல்லாத இருக்கு, அநீதி அவனுக்குள்ள காணப்படவில்லை. அவனுக்காக ஒருவேளை மரிக்கிறது அரிது. ஆனால் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவான். நல்லவன் யார்? கெட்டதை செய்யாதவன். நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான். இப்படி சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார், நீங்க யாரு, நான் யாரு? அப்ப நாம இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல. அப்ப நீதிமான் இல்லைன்னா யாரு? அநீதி உள்ளவர்கள். நல்லவர்கள் இல்லைன்னா யாரு? கெட்டவர்கள். இதான் வேதத்தினுடைய நிலை. ஏன்னா ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து எல்லாருமே கெட்டு போனவங்க தான் பைபிள் சொல்லுது. இதை நீங்க 3ஆம் அதிகாரத்துல கூட பார்க்க முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. ஒருவனும் நீதிமான் இல்லை. ஏன்னா நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஆனா ஒருவனும் நீதிமான் இல்லை. 2வது வார்த்தை சொல்றாரு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அப்ப நல்லவன் யாரு? ஒருவனும் நல்லவங்க அல்ல, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ அந்த வாழ்க்கை குறித்து நீங்க புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருக்க நாம் பாவிகளாய் இருக்கையில், அப்ப நாம யாரா? பாவிகள். நாம் எல்லாரும் பாவிகள் என்று இதே ரோமர்ல சொல்றாரு. ஏன் பாவிகள்? நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகினவங்க, தேவ மகிமையை இழந்தவங்க. ரோமர் 3:23. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. 51ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் அடிக்கடி இதை சொல்லுகிறேன், இது மறக்க முடியாது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. சங்கீதக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாவம் பிரவேசித்தது. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 51ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தில், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்போ ஒரு மனுஷன் பாவம்னு சொல்லும்போது அது மிகுந்த கொடூரமானது, அது மிகுந்த வாழ்க்கையையே சீரழிக்கக்கூடியது, நிம்மதி இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒன்று. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் செய்த பாவம், நான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே நிற்கிது, எனக்கு முன்னால நின்றுகிட்டு இருக்கு என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து என்ன செய்தார்? கிறிஸ்து என்ன செய்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நமக்காக மரித்தார். அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக மரித்தார். ஏன்? நம்மை நல்லவர்களாய் மாற்ற, நம்மை பரிசுத்த வழியில் நடத்த, நம்மை நீதிமான்களாய் மாற்ற. அப்ப நாம யாருன்னு ஏற்கனவே சொன்ன ரோமர் 5:8 நாம் எல்லாரும் பாவிகள். இதற்கு முன்பு சொன்ன ரோமர் 5:6 நாம் அவபக்தி உள்ளவர்கள், அக்கிரமக்காரர்கள். நாம யாரு? அக்கிரமக்காரர்கள். 1 பேதுரு 3:18 சொல்லுகிறது, நாம யாரு? அநீதி உள்ளவர்கள். இதெல்லாம் நம்முடைய பழைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்புள்ள வாழ்க்கை. ஆனா என்ன, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு இந்த பாவம் நம்மை விட்டு விலக வேண்டும், அக்கிரமம் நம்மை விட்டு விலக வேண்டும், அநீதி நம்மை விட்டு விலக வேண்டும். அப்ப அவர் நமக்காக மரித்தார், நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவர் நமக்காக பாடுகளை பட்டு இருக்கிறார். அவர் இந்த நிலைக்கு, இந்த கொடூரமான செயலுக்கு அவர் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் அந்த நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி மரித்ததினாலே என்ன நடந்தது பாருங்க, பரலோகத்தின் அன்பு நமக்காக வெளிப்படுத்தப்பட்டது. பரலோகத்தின் அன்பு. பரலோகத்தின் அன்புனா என்ன? பரலோகத்துல யார் இருக்கிறது? தேவன். இயேசு யார்? தேவன். ஆவியானவர் யார்? தேவன். 3 கடவுள் இல்ல, ஒரே ஒரு தேவன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்ப மனுஷன் தவறு செய்யும் போது தேவ அன்பை விட்டு தூரமாய் போகிறான். மீண்டும் அந்த அன்பை நமக்கு கொடுக்க பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஏன்? ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு. யோவான் 3:16. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பிறக்கும் போது நல்லவங்க இல்லதான், ஆனா இன்றைக்கு நமக்கு ஒரு பரிசுத்த வழி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நாம நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம், நம்ம நல்லவர்களா மாற்றப்பட்டிருக்கிறோம், நாம நீதியுள்ளவர்களா மாற்றப்பட்டிருக்கிறோம். இதை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மரிக்காவிட்டால் நாம் மரித்திருக்கணும், பாவத்துல மரித்திருப்போம். அப்ப நாம ஆண்டவர் என்ன செய்தாராம்? ரோமர் மன்னித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்ன செய்தாராம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1 பேதுரு 2:24 நாம் பாவத்துக்கு செத்து, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாராம். ஆனா என்ன சொல்றாரு? நாம இனி பாவம் வரக்கூடாது, செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம் பாவங்களை சுமந்தார், சிலுவையில் சுமந்தார். ஏற்கனவே நமக்காக அவர் தியாகம் பண்ணியிருக்கிறார், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம இனி ஒரு நேரம் மரிக்க போறதில்லை, நாம சாக போகிறதில்லை.
அப்படின்னா எதுல? பாவத்தினால நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். சரீரத்துல ஒரு நாள்ல மறிக்கணும், அது வேற. அதனால ஆண்டவர் செய்த தியாகத்தை நினைச்சு கூடுமான வரைக்கும் அவருக்கு பிரியமா வாழ இந்த தியான நாட்களில் வசனங்களை சிந்தித்து ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு வேண்டிய நல்ல அனைத்து கிருபைகளையும் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.